கலசப்பாக்கம் கண்டெடுத்த தங்கம், யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் சொன்னாரு. அவருக்கு பேராசிரியர் விருது. அடுத்து சாலி விருதுன்னு ஒரு விருதை கொண்டு வந்தாங்க. அந்த விருதுல வாங்கின ஆளாவது ஏதோ பழனி மாணிக்கம் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு பார்த்தா ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர் அகிரியார் அவர்களே, அன்பிற்கினிய பாசத்திற்கினிய வழக்கறிஞர், சொல்லின் செல்வர், அரிய சிறிய கருத்துக்களை பெரிய பொறுப்பேற்று நமக்கு வழங்க இருக்கின்ற அன்பு அண்ணன் அதி வீரராம பாண்டியன் அவர்களே, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் 14 நாட்கள் வெளிநாடு பயணம் சென்றார்கள். எதற்காக சென்றார்கள்? 8000 கோடி அளவிலே நாங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வருவோம் என்று சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? அவருடைய கருப்பு பணத்தை வெளிநாடுகளிலே முதலீடு செய்து மீண்டும் அந்த பணத்தை தமிழகத்திலே வெள்ளை பணமாக மாற்றி கணக்கிலே கொண்டு வருவதற்காக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதை விவரம் அறிந்த கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், செய்தித்துறையை சேர்ந்த நிருபர்கள் எல்லாம் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற ஏவா வேலு தான் தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை என்பதாக மட்டுமே நினைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அடிவடிகளாக இருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய குழு தலைவர்கள் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் வீதியிலே நட்டமாட முடியாத சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உருவாக்கி காட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு தெரிவித்து, சமூக விரோத செயல்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற ஏவா வேலு, இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மூப்பே கிரி பல்வேறு சமூக விரோத செயல்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர்கின்ற பொழுது இந்த 2 பேரும் குற்றவாளி குண்டிலே நிற்கப்பட்டு உரிய தண்டனையை பெற்றுத் தருவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்